நீ அடைய நினைக்கும் தூரம் உன் இலக்கு அல்ல, அது உன் வாழ்க்கையின் இலக்கு என்றால் கடமைக்கு ஓடத் தோன்றும். வாழ்க்கை என்றால்தான் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியோடு ஓடத் தோன்றும். எது உனக்கு வேண்டும், இலக்கா வாழ்க்கையா? நீயே முடிவு செய். உன் வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது என பல பேர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவதுதான் உன்னுடைய வெற்றியின் சிறந்த தொடக்கம். உங்கள் அசல் தன்மையுடன் அஞ்சாமல் நடைபோடுங்கள். நாளைய வரலாறு நம்மை பற்றி பேசட்டும். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். யாரையும் அற்பமாக நினைத்து விடாதே. சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகிறது. கடிகாரத்திற்கு நேரத்தை காட்ட மட்டுமே தெரியும். அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற மனிதனால் மட்டுமே முடியும். எது வேண்டாமோ அதை பற்றி சிந்திக்காமல் எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறிப்போக நினைக்காதே. ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் சிலவற்றை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். பலத்தை உறுதிப்படுத்தி பலவீனத்தை உள்ளடக்கு. மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். மற்றவர்களின் குறையை தேடாமல் முதலில் நீ முன்னேறும் வழியை பார்க்க வேண்டும். தோல்வியும் துன்பமும் தனியே வருவதில்லை, கூடவே அதை எதிர்கொள்ளும் வலிமையும் அழைத்து கொண்டுதான் வருகிறது. எதையும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் காலடியில். சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம்மையே நாம் செதுக்கிக் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும், அதுதான் நம்பிக்கை. உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள், அதுதான் உங்கள் வார்த்தைகளாகிறது. உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், அதுதான் உங்கள் செயலாகிறது. உங்கள் செயல்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் பழக்கங்களாகிறது. உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் குணநலன்கள் ஆகின்றது. உங்கள் குணநலன்களை கவனியுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. நாளைய வாழ்வை அழகாக மாற்றுவது இன்றைய உங்கள் சிந்தனைகளும் செயல்களும் தான். அறிவாளியின் சிந்தனை இந்த உலகத்தையே மாற்ற நினைப்பது. ஞானியின் சிந்தனையோ முதலில் தன்னை மாற்றிக்கொள்வது. எல்லோருக்கும் பாவம் பார்க்காதே. மற்றவர்களை பாவம் என்று நினைப்பவர்களின் நிலைதான் பல நேரங்களில் மிகவும் பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடுகிறது. யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் அதற்காக கவலைப்படாதீர்கள். சிலரின் நிராகரிப்புகள்தான் உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது என்பதை நினைவில் வையுங்கள். நம் வலிகளையும் வேதனைகளையும் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பதுதான் நம் தவறு. எதை செய்தாலும் தவறாக நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும். அவர்களிடமிருந்து அமைதியாய் விலகிவிடுவதே அனைவருக்கும் நல்லது. உன்னை பற்றிய ரகசியங்களை ஒருபோதும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னையே அழிக்கும் ஆயுதமாக மாறி உனக்கு எதிராக ஒரு நாள் வந்து நிற்கும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்காதே. அது ஒருபோதும் நடக்காது. உழைப்பவர்களின் கையில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களின் உழைப்பில் வாழ்பவர்களால் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது. உழைத்தால் மட்டும்தான் உயர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் செயல்களில் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் விடாமுயற்சியும் உங்களிடம் இருந்தால் தோல்வி உங்களை ஒருபோதும் அணுகாது. உங்கள் செயல்கள் உங்களுடன் நின்றுவிடுவதில்லை. அது உங்களின் குழந்தைகளின் பின்னால் நிழல் போல தொடரும். உங்கள் செயல்கள் எப்போதும் நல்லவையாகவும் உங்கள் சிந்தனைகள் எப்போதும் நேர்மையானதாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அச்சம் என்பது வேரூன்றி எழுந்துவிட்டால் உங்களிடம் இருக்கும் மிச்சம் மீதி எல்லாமும் அடியோடு சாய்ந்துவிடும். எது நடந்தாலும் அச்சத்தை தவிர்த்து அனைத்தையும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே. உன் மனதை உறுதியான நம்பிக்கையாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பிவை. உன் மனம் எப்போதும் தெளிவாக இருந்துவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது. மௌனமாக இருந்து பார், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். எந்த சூழ்நிலையினாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கையே வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும். நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்கும் போதே உங்கள் பயத்தை கொன்றுவிடுங்கள். இல்லை என்றால் உங்களின் பயமே உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும்.
காலம் சிலரை மறக்கச் செய்துவிடும். ஆனால் சிலரின் அன்பு காலத்தையே மறக்கச் செய்துவிடும். ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பாருங்கள். மனதுக்குள் வலியும் குறையும், வாழ்க்கையும் நிறையும். நீங்கள் எந்த அளவுக்கு நற்குணத்தோடு இருந்தாலும் சரி, உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் அவர்களின் தேவையையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களை அன்பாக பார்த்து கொள்ளும் முறவை எதற்காகவும் ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தங்கத்தை போன்ற மனிதர்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தபோது நீங்கள் வைரம் போன்ற ஒரு நபரை இழந்துவிட்டீர்கள் என்பதை ஒரு நாள் நினைத்து வருந்துவீர்கள். அன்பினை எப்போதும் அளந்து பார்க்காதீர்கள், உணர்ந்து பாருங்கள். நீங்கள் புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் அனைவரையும் இணைத்து கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள். நீங்கள் எப்படி என்று கொஞ்சம் சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். சில சாமர்த்தியசாலிகள் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவர்களே சூட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம். அழகாய் பேசுவதை விட அன்பாய் பேசி பழகுங்கள். அழகாய் பேசும் பல வார்த்தைகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணர்வுகள் அதிகம். நாம் ஒவ்வொரு நிலையிலும் தடுமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும் கோபப்படும் போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தாலே போதும். விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லைதான். ஆனால் எப்போதும் விட்டு கொடுப்பது, அனுசரித்து போவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெட்டுத்தான் போகிறது. சில நாட்கள் பேசாமல் இருந்து விட்டால் சில உறவுகள் அருந்து போகும், பல உறவுகள் மறைந்தே போகும். கல்மனம் படித்தவர்கள் என்று இங்கு யாருமே இல்லை. அனைவருமே யாரோ ஒருவரால் கல்லாக்கப்பட்டவர்கள்தான். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். ஒருபோதும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது உன்னுடைய மனம்தான் உடைந்து சிதறிவிடும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் வரங்களை தக்க வைத்து கொள்வதும் தவறிவிடுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. வாழ்க்கையை எப்போதும் அனுபவித்து வாழுங்கள். உங்கள் கையில் கிடைக்கும் எதையும் பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு முறை நழுவவிட்டால் நீங்கள் திரும்ப தேடும்போது அதற்கு உயிரில்லாமல் கூட போகலாம். கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதே. ஆறுதலாக வருபவர்களே ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுகிறார்கள். நண்பன் எதிரியாகும் போது நிம்மதி போய்விடும். எதிரி நண்பனாகும் போது நம்பிக்கை போய்விடும். உறவுகளை சரியாக கையாளுங்கள். உங்களிடம் அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை. உன்னை ஒருவர் இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றுமே நீயாகவே இருப்பதுதான் நல்லது. இரக்க குணம் தேவைதான். ஆனால் மற்றவர்கள் நம்மை ஏமாளி என்று சொல்லும் அளவுக்கு இரக்க குணம் தேவையில்லாதது. நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் பறவையின் இறகு ஒன்று கீழே விழுவதால் அது பறப்பதை பாதையில் நிறுத்திவிடுவதில்லை. இடையில் வந்தவர்கள் இடையில் போனதற்கெல்லாம் உன் வாழ்க்கை பயணத்தை பாதையில் நிறுத்திவிடாதே. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் உங்களை அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. அவர்கள் உங்களை மட்டம் தட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னுடன் ஒட்டி பிறந்த உன் திறமைகள் கூட பொய்த்து போகும். பழகுவதற்கு பயிற்சியும் அடைவதற்கு முயற்சியும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் எப்போதும் துணிந்து செல். துணிந்தவனுக்கு மட்டுமே வாழ்க்கை வாய்ப்புகளுடன் வளத்தையும் அள்ளித்தருகிறது. நீங்கள் முன்னேறி செல்லும் போது உங்கள் காதுகளை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் காதுகளில் விழும் எதிர்மறையான வார்த்தை இழந்து விடுவீர்கள். நீ வெற்றி பெற விரும்பினால் உனக்கு வரும் தடைகளை உடைத்துச் செல். வழிநெடுக உன் நம்பிக்கையை விதைத்துச் செல். வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான். தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். உன் பலம் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையுடன் எழுந்து போராடு. தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை என்பதை உணரு. நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உன் சொல்லில் காட்டுவதை விட உன் செயலில் காட்டுவதுதான் சிறந்தது. உன் செயல்கள் எப்போதும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கட்டும். எந்த முடிவு தனக்கு ஏற்றது என்பதை தீர்மானிப்பதில் எவன் ஒருவனுக்கு தடுமாற்றம் இல்லையோ அந்த முடிவே அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டித்தரும். நீங்கள் அடைகின்ற தோல்வியிலிருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய தோல்வி.
வழி தந்த உளிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே. கஷ்டங்களை மட்டும் நாம் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு போராடும் எண்ணமே இல்லாமல் போய்விடும். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ மனதால் தெளிவாக இரு. எந்த சூழலிலும் உன்னை எவராலும் வீழ்த்த முடியாது. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. தன்னம்பிக்கையை துணையாக கொண்டவன் என்றுமே தோற்றதே இல்லை. பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ அதை நீயாகவே சமாளிக்க பழகிக்கொள். அப்போதுதான் உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்கு. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் போராட தானாகவே தைரியம் வந்துவிடும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள்தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். அதற்கான விலை பணம் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து நடுங்கினால் ஒரு குப்பையை கூட உன்னால் கடக்க முடியாது. எந்த சூழலிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே. போகின்ற பாதையில் 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளே இல்லை என்றால் அது உனக்காக போடப்பட்ட பாதையே அல்ல, வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்து கொள். கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராடுங்கள். எளிதில் வென்றுவிடலாம். நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே. நீ தூக்கி எறியப்படும் போதுதான் உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கொள். தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டே தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உறுதியோடு முன்னேறிச் செல். பிறர் பதித்த தடங்கள் மிகப்பெரியதாக இருக்கலாம். அதற்காக உனக்கான சிறு தளத்தினை பதிப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. இன்று யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக அரவணைத்து பாசமாக வாழ்ந்தவர்கள்தான். அவர்கள் உண்மை என்று நம்பிய உறவுகளின் வேஷம் கலைந்ததால்தான் ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரிடம் அதிகம் உண்மையாக இருக்கிறோமோ அவர்களிடம்தான் அதிகமாக ஏமாற்றப்படுகிறோம். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று. சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அளவைப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அவசியமில்லாத இடத்தில் அதிகம் பேசாதீர்கள். அதுவே சில நேரங்களில் உங்களுக்கு அவசியமான உறக்கத்தையும் நிம்மதியையும் உங்களிடம் இருந்து பறித்துவிடும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கும். எதிர்பார்ப்புகளை நீங்கள் உருவாக்கினால் வாழ்க்கை முழுக்க ஏமாற்றங்கள் மட்டும்தான் பரிசாக கிடைக்கும். யாரையும் பார்த்தவுடன் அவர்கள் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களுடன் நன்றாக பழகிய பிறகுதான் மனிதர்கள் இப்படியெல்லாம் கூட இருப்பார்களா என்று தெரிந்து கொள்வீர்கள். பெரும்பாலும் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. காலத்தை வீணாக்காமல் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அனுபவிக்க துவங்குங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. சொல்லப்படாத பதில், வெளிப்படுத்தாத கோபம், சிந்திய கண்ணீர், போலி சிரிப்புகள், எட்டப்படாத முடிவுகள், காட்டப்படாத ரணங்கள், இவைகளை வைத்துக்கொண்டுதான் சில மனிதர்கள் இன்னமும் கம்பீரமாக வலம் வருகிறார்கள். எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லைதான், ஆனால் வந்த எதுவும் நமக்கு எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போனதே இல்லை. கோபம் என்பது உங்கள் முட்டாள்தனத்தில் தொடங்கி உங்கள் மனம் வருத்தப்பட்டு காயப்படுவதில் முடிவடைகிறது. கோபத்திற்கு கொடுக்கப்படும் மரியாதையை இங்கு யாருமே புன்னகைக்கு கொடுப்பதில்லை என்பது வருத்தத்திற்குரியதுதான். சற்று விலகியே இரு என்பதை யாரும் முகத்தில் அடித்தாற்போல் நேருக்கு நேர் சொல்வதில்லை. பெரும்பாலும் அவர்களின் செயல்கள்தான் உணர்த்துகின்றன. நீங்கள்தான் அதை புரிந்து கொண்டு விலகிக் கொள்ள வேண்டும்.
பால் மட்டும் சுத்தமானதாக இருந்தால் போதாது, பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டுப்போகாது. அதைப்போல் நாம் மட்டும் அன்பானவராக இருந்தால் போதாது, நாம் நேசிக்கும் நபரும் அன்பானவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை கெட்டுப்போகாது. ஒருவரின் கண்ணீரில் மறைந்துள்ள ரணங்களும் வலிகளும் ஏற்கனவே கண்ணீர் சிந்தியவனுக்கு மட்டுமே தெளிவாக புரியும். நீ எவ்வளவு பெரிய ஞானிகளிடம் வாழ்க்கையை சரியாக கற்றுத் தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் சொந்த அனுபவங்களே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது. மௌனமாக இருப்பதை விட நல்லதை வெளியே சொல்லிவிடுவது மிகவும் நல்லது. கெட்டதை வெளியே சொல்வதை விட மௌனமாக இருந்து விடுவது அதைவிட நல்லது. உங்களை தேடி வரும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை தேடி வரும் அன்பிற்கு எப்போதும் ஆயுள் அதிகம். தான் செய்யும் தவறுகளுக்கு சாட்சி ஏதும் இல்லை என்று தப்பு கணக்கு போட்டுவிடாதீர்கள். ஒவ்வொருவர் செயலுக்கும் ஒரு சாட்சி உண்டு. அவரவர் மனசாட்சிதான் அது. நீங்கள் மண்ணில் சாயும் காலத்தில் அது எழுந்து அனைத்திற்கும் சாட்சியாய் உங்கள் முன் நிற்கும். நீ செய்கின்ற செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. வாழ்வில் உன் செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத சிலரால் உறவுகள் பிரிந்து விடுகின்றன. மொத்த பிடிவாதத்தையும் உடைக்கும் வலிமை மனதுக்கு பிடித்தவரின் மௌனத்திற்கு மட்டுமே உண்டு. ஓர் எல்லையை கடந்த பின் மனிதன் குறை சொல்வது, வேண்டுகோள் வைப்பதும் சமாதானம் செய்வதும் அனைத்தும் விட்டுவிடுகிறான். அவன் இதயம் யார் பேசினாலும் சரி, பேசவில்லை என்றாலும் சரி, அனைத்தையும் கடந்து செல்வோம் என்ற நிலையை அடைந்து விடுகிறது. ஏனெனில் அவனுக்கு புரிந்து விடுகிறது இந்த உலகம் பொய்யானது, காரண காரியங்கள் நிறைந்தது என்று. யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை சிலருக்கு உருவாக காரணம் அதிகமாக பேசி பேசியே சிலரிடம் காயப்பட்டதின் விளைவுதான் என்பதே மிகப்பெரிய உண்மை. சிலர் பெருமைக்காக செய்யும் செயல்களில் உண்மை இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போதெல்லாம் புகைப்படம் எடுக்கும்போது மட்டுமே புன்னகை என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கை. சிலவற்றை விட்டு விலகுவதற்காக வருந்தாதே. உன் சுய அடையாளத்தை உருவாக்கு. உனக்கு அடையாளம் அளித்தவர்களின் சாயலில் இருந்து நீ ஒரு நாள் விலகித்தான் ஆக வேண்டும். இதுவே வாழ்க்கையின் நியதி. ஒருவருக்கு மற்றவர்களின் குறைகள் பளிச்சென்று தெரிந்து விடுகிறது. ஆனால் அவர்களின் குறைகள்தான் அவர்களுக்கு மங்களாக கூட தெரிவதில்லை. மனதில் பட்டதை எல்லாம் பேசுவது தவறில்லைதான். ஆனால் பிறருக்கு மனம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் மனதில் வைத்து பேசுங்கள். உண்மையான உறவுகளை உதாசீனப்படுத்தி ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. பணத்தையோ பொருட்களையோ இழந்தால் மீண்டும் அவற்றை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ள முடியும். உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களை ஒரு முறை இழந்தால் இழந்ததுதான் திரும்ப பெறவே முடியாது. உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்க மறக்காதீர்கள். யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடாதீர்கள். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் எப்போதும் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. அசைவும் வளர்ச்சியுமே வாழ்வின் அடையாளம் என்பதை நினைவில் வை. எப்போதும் உங்கள் முகத்தில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அந்த புன்னகை உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கையாளுவதற்கு தேவையான தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். நம்மிடம் உள்ள பணத்தை இழந்தால் அது பெரிய இழப்பல்ல. மீண்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் உடல் நலத்தை இழந்தால் அது ஓர் இழப்பு. அடிப்படை குணத்தை இழந்தால் அது பேரிழப்பு. யாருக்காகவும் உங்கள் அடிப்படை குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். குடும்பத்தோடு சமூக உறவை ஏற்படுத்திக்கொள். இல்லையெனில் உளவியல் ரீதியாக நீ பாதிக்கப்படுவாய். அது உன்னை வெற்றியை நோக்கி விரைந்து ஓட விடாமல் மிகப்பெரிய தடையாக வந்து நிற்கும். உங்கள் வாழ்வின் தூண்டுகோலாக யாரை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் ஊன்றுகோலாக உங்களுக்கு நீங்கள்தான் இருக்க வேண்டும். மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் விளைவாக ஏற்படுவதில்லை. உங்களை நீங்களே சரியாக நிர்வகிக்க முடியாததன் விளைவாகத்தான் ஏற்படுகிறது. உன் ஆற்றலை வளர்த்துக்கொள். உன் தனிமனித ஆற்றல்தான் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும். எப்போதும் நல்லதே நடக்கும் என்று நினைத்துவிடாதே. நாம் கவனமாக இல்லாவிட்டால் நம் வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்போதும் எச்சரிக்கையாயிரு.
அவமானங்களை பொருட்படுத்தாதே. அவமானங்களை சகித்து சாதிப்பவன்தான் ஒரு நாள் எல்லோருக்கும் சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான். செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றையும் சந்தேகப்படாதே. சந்தேகப்படுவது உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தெரிந்து கொள். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது போன்றதல்ல. நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். எதிரிகளிடம் கூட பழகு, ஆனால் காரியவாதிகளிடம் ஒருபோதும் பழகாதே. அது மிகவும் ஆபத்தானது. உயர்ந்த மனிதர்களோடு உன் தொடர்பை ஏற்படுத்திக்கொள். உன்னோடு இருக்கும் மனிதர்கள் யார் என்பதை பொறுத்துதான் உன் மதிப்பும் உயரும். நிறைய நல்ல அனுபவங்களை அடைய முயற்சி செய். நீ அடையக்கூடிய அனுபவங்களே உன் வாழ்வை மேம்படுத்தும். உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் இப்போது இருக்கும் நிலையிலேயே இருந்துவிடாமல் தைரியமாக புதிய விடியலை நோக்கி முன்னேறுங்கள். உங்கள் வருகைக்காகத்தான் பல வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் என்று நீ சந்திக்கும் சோதனைகளிடம் சொல். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. மேலும் இது போன்ற தரமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.